நண்பீஸ் எல்லாருக்கும் ஒரு உற்சாகமான வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு உற்சாகமான மனதிற்கு மிகவும் நெருக்கமான ஒரு தலைப்பு. கோடை காலம் அப்படின்னாவே சுத்தரிக்கும் வெயில், தடிப்பான பூமி, கொஞ்சம் மழை பெஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கீங்கல்ல. இப்போ மழையும் வந்துட்டு போகுது, நிலத்தடி நீர் மட்டும் குறைஞ்சு போகுது, மரங்கள் எல்லாம் உங்களோட இலைகளை சுற்றுது, வெப்பம் தாங்காம கொதிச்சு போகுது, விலங்குகள் எல்லாம் தண்ணி தேடி வீட்டு பக்கம் நுழையுது. நம்ம காட்டுக்குள்ள கொண்டு வீட்டை கட்டி வச்சிருக்கோம், என்ன செய்யறது? ஐயோ அப்பப்பா முடியலையே, வேகுதே அப்படின்னு புலம்பி கொட்டுறோம். ஏசி போட்டா வேற கரண்ட் பில் சார்ஜ். திடீர்னு ஒரு நாள் மத்தியானத்துக்கு மேல வானம் தன்னோட நிறத்தை மாத்திக்க தொடங்குச்சு. கருகிரு கருன்னு கருப்பாய் மாதிரியே இருந்துச்சு. அப்படியே ஜில்லுன்னு ஒரு குளிர்ந்த காற்று. இப்படியே எல்லா நாளும் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு மனசை ஏங்க வச்சுச்சு. கோடை மழையின் ஆகச்சிறந்த வாசம் அப்படின்னா மண் வாசம். எவ்வளவுதான் விலையுயர்ந்த செண்டு நம்ம அடித்தாலும் இந்த மழை வாசத்துக்கு இடையே ஆகாது. அங்கே பாரு மழை வர போகுதே, அப்படியே மண் வாசம் மூக்க தொலைச்சு எடுக்குது. அட்டென்ஷன் வாசத்துக்கு கூட இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். சூடான பாத்திரத்தில் ஒரு சில துளி தண்ணீரை ஊற்றுனா எப்படி அது தகதகன்னு ஒரு வெப்பத்தை வெளிப்படுத்துமோ, அதே போல மழை நீர் சொட்ட ஆரம்பிச்சிச்சு. வெயில்ல வாடி வதங்கிட்டு இருந்த செடிகளும் கொடிகளும் அப்பாடி தப்புச்சோம் முளைச்சோம் அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. காகையும் குருவியும் மயிலினமும் அப்பாடி மழை வந்துருச்சு அப்படின்னு தன்னோட சிறகுகளை ஆட்ட தொடங்கிடுச்சு. தலசலன்னு காத்து, கண்குளிர டான்ஸு, வேற என்ன வேணும் இந்த பிறப்புக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு மன மகிழ்ச்சி நிறைஞ்சு கிடந்தது. குருவிகள் கீச்சிடுவதையும் தவளைகள் சத்தமிடுவதையும் நம்மளால கேட்க முடிஞ்சது. 1000 ஊடகங்கள் மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு சொன்னாலும் தண்ணி இல்லாதப்பதான் ஒரு வேளை சேர்த்து வச்சிருந்தா நாம இன்னைக்கு இவ்வளவு தண்ணி கஷ்டத்துக்கு ஆளா இருக்க மாட்டோமா அப்படின்னு ஒரு சின்ன எண்ணங்கள் கூட வந்து போகும். இப்ப ஏற்பட்ட மழையில ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேரு? உங்களுக்கு மழையில ஐஸ்கிரீம் சாப்பிட பிடிக்குமா? அப்ப ஒரு கமெண்ட் பண்ணுங்க. வானமகள் விளங்கும் மழை நீரை தயவு செஞ்சு முடிஞ்சா சேமியுங்க, வீணாக்கிடாதீங்க, வருங்காலத்துக்கு பயன்படும். இதே போல மழை காலம் காலமாக பொழிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா உங்களை சுற்றுப்புறங்களை தூய்மையாக வச்சுக்கோங்க. அதே போல் நிறைய மரங்களை வளங்க. கொடை வெயில்னா சொல்லவே வேண்டாம், ரோட்லலாம் போக முடியலை. கண்ணுக்கு எல்லாம் ரோட்ல டபுளாக தெரியுது. ஒருவேளை நம்ம கண்ணில் தான் ஏதோ கோளாரோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் கூட வந்துட்டு போகுது. எப்படா வீட்டுக்கு போவோம், முடியலைண்ணா சாமி இப்படிங்கிற நிலையை தவிர்க்க நிறைய மரங்கள் வளர்க்கணும். குழந்தைங்கள்லாம் தெருவுக்கு வந்த உடனே ஆட்டம் போட ஆரம்பிச்சிடுவாங்க. கொஞ்ச நேரம் விளையாட விடுங்க, தப்பில்லை. அதே நீண்ட நேரம் ஆக்கி விட வேண்டாம். கொஞ்சம் அந்த தண்ணீர் ஓடி வர தண்ணீர் இருக்க ஏரியா வந்து சுத்தமாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தால் சரி செஞ்சிட முடியாது. ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து சுட சுட ஒரு கப் டீ குடிச்சுக்கிட்டே அந்த மழை தண்ணியை ரசிக்கிற சுகம் வேற எதுலையும் இருக்காது. கோடை காலத்தில் பெரும்பாலும் வெப்பச்சலனம்னாலேயே மழை வந்து நமக்கு பொழியுது. இந்த கோடைக்கால மழை தான் பருவமழைக்கு முந்தைய மழை அப்படின்னு சொல்லுவாங்க. கோடை மழை என்பது வெறும் தண்ணீர் அல்ல, தகிக்கும் பூமிக்கு கிடைச்ச ஒரு முத்தம். அனைத்து ஜீவராசிகளுக்குமே இது ஒரு புதிய நம்பிக்கை. மழை நீரை மறக்காம பாதுகாத்துடுங்க. அடுத்து வரப்போற வீடியோல ஆலங்கட்டி மலையை பத்தி பார்க்க போறோம். மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பராய் இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. வணக்கம்.